ஆண்டவர் இஸ்மவேல் என்ற சந்ததியில் தேவனை உண்மையாக பின்பற்றி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த சந்ததி முரட்டாட்டமுள்ள சந்ததியாக, அது தேவனை விட்டு விலகுகிற சந்ததியாக மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் அவரை பின்பற்றி வாழ்கிற ஜனங்களாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். எப்படி ஆபிரகாமின் மூலமாக சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ண வேண்டும் நினைத்தார், அப்படியே இஸ்மவேல் மூலமாகவும் ஒரு சந்ததி பெருக வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனால் ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின்படி சந்ததி. ஆனால் ஆகார் மூலமாகவும் தேவனை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இஸ்மவேல் அவன் முரணனாக, அவன் கடினமான இருதய தேவனாக மாறி அவன் மூலமாக உண்டான சந்ததி என்பது அது ஒரு வேதனையை கொண்டு வருகிற சந்ததியாக மாறிவிட்டது. அப்போ ஆண்டவனுக்கு அந்த சந்ததி உருவாக வேண்டும் என்று